கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை இந்த வெந்து நாட்களிலே உங்களை பார்ப்பது, ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் துதிப்பதும் அவர் கொடுத்த மேலான இந்த ஸ்லாகித்துக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் உபவாச நாட்களை நேமிங்கள் என்று யோவேல் தீர்க்கன் சொல்லுகிறார். உபவாச நாளை நேமிங்கள் என்று கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார். அதே போல் இந்த 40 நாள் அளவும் வெந்து நாட்களில் தேவனாகிய கர்த்தரை துதிப்பதற்காக, தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதற்காக, தேவனுடைய பாதப்படியில் தேவனுடைய சமூகத்தில் விட வேண்டியதை விட்டு பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாகி தேவனிடத்தில் வரும்போது தேவன் நமக்கு கிருபை தர போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளில் தேவ கிருபை நம்மளை ஆஸ்வதிக்கும்படியாக தேவனுடைய பாதத்துக்கு முன்பாக நம்ம எல்லாரும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். நீங்களோ உபவாசிக்கும்போது மாயக்காரரை போல முகவாடாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனுஷனுக்காக காணப்படாமல் அந்தரகத்தில் இருக்கிற உன் பிதாவை காணும்படியாக உன் தலையை எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்போது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளிகரமாய் பலனளிப்பாராக. எல்லா கண்களை மூடி, அன்பின் ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவத்துக்காய் நன்றி. இந்த வாக்கு தத்துவங்களை கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய் உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே தாழ அர்ப்பணித்து ஒப்புக்கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் ஆளுகை செய்ய போதுமானவராய் இருக்கிறபடியாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்புக்குரியவர்களே, இந்த 40 நாள் அளவும் உபவாசித்து நாம் ஜெபிக்கும்படியாக கூடியிருக்கிறோம். தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு கூட நெருங்கி வாழ்வதற்குரியதான இந்த ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அனுபவத்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். தேவனிடத்தில் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஏசாயா 59:1-2 சொல்லுகிறது. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில், இதோ ரட்சிக்கக்கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி என் செவி மந்தமாகவில்லை என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்ததாக சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் பாவம் என்கிற தடுசுவர் இருக்கிறது, அதை அப்புறப்படுத்து என்று சொல்லுகிறார். உன் ஜபத்தை கேளாதோ. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 65:2 சொல்லுகிறார், ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவர் உம்மிடத்தில் வருவார்கள். நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் வந்து ஜெபிக்கும்படியாக, தேவனுடைய பாதத்தில் பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்கும்படியாக, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் நமக்கு உகந்ததாய் மாறும்படியாக, ஆசீர்வாதமாய் மாறும்படியாக தேவனிடத்தில் நாம் உபவாசித்து ஜெபிக்கிறது மிகவும் நல்லதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நீதிமான் செய்கிற வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறதா. நீதிமான் செய்கிறதான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அந்த பலனை தேவன் நமக்கு தர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜெபத்தை தேவை. 1000 ஊழியர்களை நாம் தேடி போகலாம், 1000 ஊழியர்காரர்கள்கிட்ட போய் நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் என் பாவத்தை அறிக்கையிட்டு, தாவீதை போல தன் பாவத்தை அறிக்கையிடாத வரைக்கும் எந்த நன்மையும் நமக்கு நடக்காது, எந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், அதிசயம் நடக்க வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரத்தை, அற்புதமான சுதந்திரத்தை, பூர்வீக சுதந்திரத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் ஒன்று செய்ய வேண்டும். தேவனுடைய பாதத்தில் விழுந்து கடக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கடக்க வேண்டும். இங்கே அதனால் தான் சொல்லுகிறார், நீங்கள் உபவாசிக்கும்போது மாயக்காரரை போல முகவாடாய் இருக்க வேண்டாம். மாயக்காரர்கள் போல பிறர் மனிதர்கள் பார்க்கும்போது நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கூட ஆராதித்து
நான் உபவாசிக்கிறது பிறருக்கு தெரியக்கூடாதான். ஆனால் தான் ஏசாயா 58 அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அங்கே அழகாய் சொல்லுகிறார். ஏசாயா 58 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மூலமாய் சொல்லியிருக்கிறார். உன்னுடைய பரிசுத்த உபவாச நாளிலே நேமி. அந்த பரிசுத்த நாளை எப்படி இருக்கணுமா பாருங்கள். 58:3 சொல்லுகிறது, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமா ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயம் செய்கிறீர்கள். உங்கள் வேலையெல்லாம் கட்டாயம் செய்கிறீர்கள். உபவாசம் சொல்லிட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அது தேவனுக்குரிய நாட்கள் என்றால் தேவனோடு கூட காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி வருந்தி நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் நம்ம காத்திருந்து தனித்திருந்து ஜெபிக்கும்போது தான் நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள் அன்புக்குரிய பிள்ளைகளே, எஸ்தர் என்ற நிருபத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தன்னுடைய ஆலோசனையின்படியே தன்னுடைய தகப்பனாகிய ஆலோசனையின்படியே எஸ்தர் கேட்டு தன் உபவாச நாளை 3 நாள் நியமிக்கிறார். அந்த 3 நாள் ஜனங்க சில பேர் உபவாசம் இருப்பாங்க, கறி துண்ணாமல் சாப்பிடாமல் இருப்பாங்க. சிலர் மது திராட்சை ரசம் குடிக்காமல் இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதம் என்றைக்குமே நமக்கு கட்டளை கொடுக்கிறது, கலந்திருக்கிற மதுவை குடிக்கக்கூடாது என்று. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபவாச நாளில் நாம் தேவனிடத்தில் இது போல் இருப்போம் என்றால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் முழு மனதோடு தீர்மானம் பண்ண வேண்டும். உன் ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும். உன்னுடைய காரியத்தை வாய்க்க வேண்டும். உனக்கு நன்மைகள் பரிபூர்ணப்பட வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் சுகம் இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறான் 1 அதிகாரத்தில், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ரணம் வைத்து ஒரு சொறியை போல ஒரு சொரங்கை போல இருக்கிறதான பலவீனங்கள் இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதை நீ உபவாசத்தை ஜெபிக்கும்போது தான் அந்த சாபத்தின் கட்டு உடைக்கப்படும். அந்த சாபத்தையும் அந்த பாவத்தையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மாத்திரம்தான் அது உடைக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் அந்த வியாதியை மாற்றக்கூடும் என்றால், அந்த சாபத்தை மாற்றக்கூடும் வேண்டும் என்றால் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் உங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் இரட்சகராகி உன் ஆத்தும இரட்சகரிடத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீ மன்னியும் என்று நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் குணமாக்க வல்லவராயிருக்கிறார். எஸ்தருடைய வாழ்க்கையில் பாருங்கள், எஸ்தர் தன்னுடைய யூத மனுக்குலங்கள் எல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறது. அந்த யூதா கோத்திரங்கள் எல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறபடினாலே அவர்கள் மாயக்காரர் போல அல்ல, அவர்கள் உண்மையாகவே தங்களை தேவனிடத்தில் தங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒரு முகத்தோடு கூட காத்திருந்தாங்க. 1000 வேலை இருக்கட்டும், அந்த வேலைக்கு முன்பாக தேவனை முதல்ல முக்கியத்துவப்படுத்தும் போது, உபவாசித்து ஜெபிக்கும்போது உன் ஜெபத்தை கேட்கிற தேவன், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டு அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல, அவர் அதிசயத்தை செய்கிறவராயிருக்கிறார். அன்புக்குரிய பிள்ளைகளே, தேவனிடத்தில் உங்களை தாழ அர்ப்பணிக்கும் போது அன்று யூத மனுக்குலத்துக்காக அன்று எஸ்தரும் அவங்களுடைய தகப்பனாராகிய குர்நேகாவும் என்று கூடி ஜெபித்தார்கள். அந்த பிள்ளைகள் கூடி ஜெபித்த போது அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியம் செய்ய வல்லவராயிருக்கிறார். உனக்கு அற்புதம் நடக்க வேண்டுமா? உன் வாழ்க்கையில் தோல்வியே சந்தித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு அந்த தோல்வியை மாற்ற, உன் தோல்வியை ஆனந்த களிப்பாய் மாற்ற, உனக்கு நன்மையை ஆனந்த களிப்பாய் மாறுவதற்கு அந்த உபவாச நாளை உனக்குள் நியமிக்கும் போது யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உபவாச நாளை நியமிங்கள், இரட்டை உடுத்தி தேவனிடத்தில் காத்திருங்கள் என்று. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நாகு நினைவே பட்டணத்தில் கர்த்தருடைய வார்த்தை யோனா முதல்ல போகிறார். யோனா முதல்ல தேவனுடைய பாதத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். யோனாவுக்கு சொல்கிறார், நீ என்னுடைய நினைவு பட்டணத்துக்கு போய் என் ஜனத்துக்கு அழிவு வரப்போகிறது,
அவரிடத்தை மனம் திரும்ப சொல் என்று சொல்லி கர்த்தர் யோனாவின் மூலியமாய் ஏவி பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர் எங்கே போகிறாரா? நினைவேக்கு போகாமல் தர்ஷிஷுக்கு ஓடுகிறார். தர்ஷிஷ் என்றால் பின்மாற்றத்துக்கு தன்னுடைய வேலை, தன் சுயம், தன்னுடைய குடும்ப நலத்துக்காகவே ஓடிக்கொண்டிருந்தார். கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து தேவனுக்காக காத்திருந்து தேசத்தில் வருகிற தீங்குக்காக அந்த யோனா தேவனுடைய பாதத்தில் இல்லாதபடி போனான். பாருங்க, புத்தி தெளிந்தவனாய் மனம் திரும்புகிறான். எங்கே தெரியுங்களா? அவன் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்ட பிறகு அந்த சம்பவங்களாம் நம்ம அறிந்திருக்கிறோம். பாருங்க, சமுத்திரத்தின் ஆழத்துக்குள் போட்ட உடனே சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மீனை தேவன் வர பண்ணினார். அவனை மீன் வயிற்றுக்குள்ளாக அவன் நினைக்கிறான் நான் சமுத்திரத்துக்குள்ளே தான் இருக்கிறேன் என்று. ஆனால் கண்ணை மூடி கண்ணை திறக்கும்போது அவன் எங்கே இருக்கிறான் என்றால் மீன் அடி வயிற்றுக்குள் இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, தேவ தரிசனத்துக்காக தன்னை ஒப்பு கொடுப்பதுக்கு அவன் 3 நாள் அங்கு அவன் ஒரு பொழுதாக இருந்து அவன் உபவாசித்து தேவனிடத்தில் அறிக்கையிடுகிறான். ஆண்டவரே, நான் செய்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து அவன் எழும்பும்போது, அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்கள் ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது ஊழியம் செய்கிற வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கியும் வருகிறது. நீங்கள் ஆண்டவருக்காக தேவனுடைய பாதத்தில் காத்திருங்கள். தெளிவான திட்டத்தை வருவருக்கும். தேவனுடைய சவுல் பவுலாய் மாற்றின தேவன். சவுலாய் இருந்தான், துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். பவுலாய் மாறும்போது கர்த்தருடைய வார்த்தையினாலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்ற பிறகு அவன் 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறான். பார்வையற்றவனாயிருந்தான், பார்வை இல்லாதவனாயிருந்தான். 3 நாள் அளவும் அவன் உபவாசித்து ஜெபிக்கும்போது அவன் தரிசனத்திலே அவன் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, மாம்ச கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, ஆவி கண்கள் திறக்கப்பட்டவனாய் பார்க்கிறான். அவன் கண்களிலே அனனியா என்ற ஒரு தீக்கன் வந்து தன் தலைமையில கை வைத்து ஜெபித்த போது அவன் கண்கள் திறக்கப்பட்டதாக காண்கிறான். அதே கர்த்தருடைய வாய் இப்போ அனனியாவுக்கு சொல்லப்படுகிறது. அனனியாவுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அனனியா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடுங்குகிறான். அவன் இஸ்ரவேலை பாழாக்கினான். இப்போ தமஸ்குக்கும் வந்திருக்கிறான். தமஸ்கில் இருக்கிற ஊழியர்களையும் அவன் அழிக்க ஆயத்தமுள்ளவனாய் இருக்கிறான் என்று கலங்கின போது, அன்புக்குரியவர்களே, உபவாசித்து ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. 1 பேதுரு சொல்லுகிறார், நீதிமான் செய்கிற வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிச்சயம் கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றினார். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவனாய் மாறினான். வாக்கு தத்தத்துக்குரியவனாய் மாறினான். அவன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் கர்த்தர் வைத்தார். அன்புக்குரியவர்களே, நமக்கு அவர் அப்போஸ்தலனாய் கிறிஸ்துவின் பாடுகளை சுமந்தவராய், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களையும் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டவராய், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் லாபமான அநேகத்தையும் நஷ்டமென்று கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமென்று உதறி தள்ளினார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தில் உபவாசிக்கும் போது எஸ்ஐ 58 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வாக்கின்படியே நீ உபவாசிக்கும் போது, அந்த உபவாச நாளை நீ உனக்குள் இருக்கும்போது அந்த உபவாசத்திலே தேவன் உனக்கு நன்மை உண்டாக்குகிறவராக இருக்கிறாராம். என்ன செய்யணுமா? அந்த உபவாச நாளிலே, நீங்கள் உபவாசிக்கிற அந்த நாளிலே நீ பசி, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், தூரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், துரத்துண்ட பிள்ளைகள் வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு, பட்டணத்தை விட்டு தஞ்சமாய் வருகிறவர்களை நீ சேர்க்க வேண்டுமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த இல்லை. வேத வசனத்தின்படி நடக்கலைன்னா நீ பரலோகத்துக்குள்ளாக நுழ முடியாது. வேதம் சொல்லுகிறது, சத்தியவான்களே வாசலுக்குள் பிரவேசிங்கள் என்று. சத்தியவானாய் இருக்க வேண்டும், சத்திய வசனத்தின்படி நடக்க வேண்டும். சத்திய வசனத்துக்குள் கீழ்ப்படியும் போது தான் உனக்கு பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும். அது வரைக்கும் திறக்கப்படாது. நீ அற்புதத்துக்காக எதிர்பார்க்கலாம், ஊழியர்களை தாங்கலாம், ஊழியர்களுக்கு நன்மை செய்யலாம், ஊழியர்களை எல்லாம் செய்யலாம். ஆனால் உன்னை நிமித்த ஊழியர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்களை கண்டி தேவன் ஆஸ்வதிக்கப்பட மாட்டார். தேவன் உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உன் வியாதியை மாற்ற விரும்புகிறார். உனக்கு நன்மை உண்டாக்க விரும்புகிறார். ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார்.
ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் அவர் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அங்கே ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் பலி செலுத்தி காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அவனை நோக்கி புறப்பட்டு வருகிறது. அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் சன்னதி, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் வானத்திலே நட்சத்திரங்களைப் போல ஆக்குவேன், மணல் தர கிரகளாய் ஆக்குவேன். ஆனால் இந்த நெமோரியின் பாவம் நிறைவேறும் அளவுக்கும் அவர்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருப்பார்கள். 400 வருஷம் எகிப்து. 400 என்றால் 10 தலைமுறை குறிக்கிறது. 400 என்றால் 10 தலைமுறை, 9 தலைமுறை குறித்து 10வது தலைமுறையாக ரூத் என்ற பெண்மணி தன்னுடைய அன்பின் இரட்சகரை அறிந்து கொள்ள விரும்புகிறார். ரூத்தை பாருங்க, அவள் மோவாப் சன்னதி, தேவனுடைய சமூகத்துக்குள் வரக்கூடாது என்று மோவாபையும் அம்மோன் புத்திரரையும் சபைக்குள் வரக்கூடாது என்று தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். அதே கட்டளையை தேவன் இப்போ 10வது தலைமுறையில் ரூத் என்ற தாய் வருகிறார். அவளுடைய சாபத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் அவளுக்கு தெரிந்தது. என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் தேவனுடைய சமூகம்தான் என்று, தேவனுடைய வார்த்தை தான் என்று, தேவன் தான் என்னை விடுதலையாக்க முடியும், இந்த சாபத்தை மாற்ற அவர்தான் முடியும் என்று அவள் வந்தது நிமித்தமாய் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் போவாசை ஏற்படுத்தினார். போவாசி மூலமாக தாவீது என்ற இரட்சகர் பிறந்தார். தாவீது வம்சத்திலே இரட்சகராகிய கிறிஸ்து பிறந்து உனக்காக எனக்காக பாடுகளின் சிலுவையிலே ஹல்லேலூயா அவர் ஏற்றுக்கொண்டவராய் இருக்கிறார். தாவீது குமாரனே எனக்கு இரங்கும் என்று பத்திமை குருடன் என்று பார்வையற்ற மனிதன் கேட்கிறான் தேவனிடத்தில். அன்புக்குரியவர்களே, நாமும் தேவனிடத்தில் பார்வையற்றவர்களாய் இருக்கிறோம், உபவாசிக்கிறோம். இந்த உபவாசம் நமக்கு கேட்கப்படவில்லை என்று பல ஊழியர்களை தேடுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு வசனம் உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோப்பு அவர் என்ன செய்கிறாராம், தன் கூடாரத்தில் தேவனிடத்தில் அவர் என்ன செய்கிறாராம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறாராம். தனக்கு உண்டானவைகளை பாருங்கள். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகி ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பெத்தேலுக்கு போ என்று கட்டளையிடுகிறார். பெத்தேல் என்றால் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு எங்கே தெரியுங்களா? நம்முடைய கூடாரம், நம்முடைய வீடு. நம்முடைய வீட்டுக்குள்ள முதலாவது ஜப சத்தம் கேட்க வேண்டும். தேவனுடைய கூடாரத்துக்குள், நீதிமான கூடாரத்தில் சுகம் உண்டு, நீதிமான் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு, நீதிமானுடைய கூடாரத்தில் ஆரோக்கியத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கூடாரத்தை நாம் மறந்து நாம் எங்கே செய்கிறோம் என்றால் பல இடங்களை அலைகிறோம். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் யாக்கோப்பு பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நான் உனக்கு தரிசனமானேன். நான் உனக்கு தரிசனமாகி ஆபிரகாம் ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், நான் உனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், அதை மறவாதபடி எழுந்து போ என்று சொன்ன உடனே தன் வார்த்தை சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டவனாய் எழுந்து, தரிசனத்தில் எச்சரிக்கப்பட்டவனாய் எழுந்து தேவனிடத்தில் முதலாவது திரும்புகிறான். பாருங்க எப்படி திரும்புகிறானாம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது யாக்கோப்பு தான் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்திருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள், உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தன் வீட்டாரையும் தன்னோடு இருக்கிறதான பிள்ளைகளையும் தன்னோடு கூட இருக்கிறவர்கள் என்றால் வேலைக்காரர்கள், நண்பர்கள், ஊட்டார், உறவினர்கள், துரத்துண்டப்பட்டவர்கள், எல்லாம் சேர்த்து கொண்டவர்கள் எல்லாரையும் இப்போ யாக்கோப் என்ன செய்கிறான், தன் கூடாரத்திலே தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார். தேவனுடைய பாதத்திலே தேவனுடைய சமூகத்தை தேடுகிறார். நான் எங்கே வழி விலகி போனேன், எங்கே தேவனுடைய விட்டு நான் விலகி இருக்கிறேன், தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற
தொடர்புகளை என்ன, அந்நிய தெய்வத்தினுடைய வழிநடத்தல் எனக்குள் இருக்கிறதா அல்லது தேவனுடைய வழிநடத்தல் எனக்குள் இருக்கிறதா என்று நிதானித்து அறிவதற்கு அவன் தனித்து அப்புறப்பட்டவனாய் போகிறான். அன்புக்குரியவர்களே, அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவான் 18 அதிகாரம் 1 2 சொல்லுகிறது, கெதரனே ஆற்றண்டைக்கு போகிறாராம். கெதரனே என்ற ஆற்றண்டை எதை சொல்லுகிறது என்றால் அக்கறைப்படுத்தப்படுகிறது. அக்கறைப்படுத்தப்படும் போது உனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்து, உனக்குண்டான யாவையும் கெதரனே ஆற்றண்டையில் சுட்டரிக்கப்படட்டும். மாம்சத்தின் கிரிகளை சுட்டரிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் உனக்குள் இருக்கிறார். அந்த ஆவியானவரை உனக்குள் எழுப்பிவிடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஏவிக்கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு உண்டான தேவ வரத்தை குறித்து அனல் முட்டி எழுப்பிவிடு என்று உன்மேல் மூப்பர்கள் கை வைத்த போது உனக்கு உண்டான தேவனுடைய அபிஷேகத்திலே, தேவனுடைய வல்லமையிலே நீ ஜாக்கிரதையாக ஆளுகை செய் என்று கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தீமோத்தேயுவுக்கு உரைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே பார்க்கும்போது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினாராம் இயேசு. அந்த தோட்டத்துக்குள் போனாராம். அந்த தோட்டத்தின் பெயர் அங்கே 2 சொல்லுகிறது, தெசரனே தோட்டம். தெஸ்லேம் தோட்டத்துக்குள்ளாக போகிறார். தெஸ்லேமே தோட்டத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது? ஒலிவ மரம் இருக்கிறது. அந்த தோட்டத்துக்குள் என்ன இருக்கிறது? அத்தி மரம் இருக்கிறது. அந்த தோட்டத்துக்குள் என்ன இருக்கிறது? திராட்சை பழம் இருக்கிறது. அந்த தோட்டத்துக்குள்ளாக அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? அந்த ஒலிவ மரம் எதை குறிக்கிறது? அபிஷேக தைலத்துக்கு எண்ணெய் குறிக்கிறது. திராட்சை ரசம் எதை குறிக்கிறது? மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அத்தி மரம் எதை குறிக்கிறது? சுகத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவ்வப்போது பிதாவை நோக்கி தன் தோட்டத்தில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். அபிஷேகத்தை நிறைந்தவராய் ஜனங்களுக்குள் அபிஷேக நதியாய் பாய்ந்தார். ஜனங்களுக்கு ஆரோக்கியம் உள்ளவராய் மாறினார். அத்திமரம் சுகத்தை உண்டாக்குகிறது. அத்திமரம் வியாதிகளை குணப்படுத்துகிறது. அத்தி மரத்தில் இருந்து வருகிறதான அந்த பழங்களும் அந்த இலைகளும் அந்த பூக்களும் எல்லாமே மதுரமாக சுகத்தை உண்டாக்குகிறது. திராட்சை ரசம் மதுரத்தை உண்டு பண்ணுகிறது. மனிதர்களையும் தேவர்களையும் மகிழ்விக்கிறது இருந்தது. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சி கர்த்தருக்குள் பிலிப்பியர் எழுதுகிறார் பவுல், நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியின் மகுடத்தை இழந்திருக்கிறாயா? இன்றைக்கு அந்த கெதரனே ஆற்றண்டைக்கு வா. அந்த கெதரனே ஆற்றண்டையிலே உனக்கு உண்டாயிருக்கிற மாம்சத்தை சுட்டெரிக்கும்படியாய் தனித்து விடப்பட்டவளாய் தனித்து தேவனுடைய பாதத்தில் காத்திருங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து நீ ஜெபிக்கும் போது உனக்குரிய நன்மைகள், உனக்குரிய வாக்கு தத்தங்கள், உங்களுக்குரிய அதிசயத்தை நீ காண்பாய். நீ எழுந்தருளுவாய். தேவன் எழுந்தருளும் போது அது சத்துருக்கு சுதண்டிக்கப்படும். உன் வாழ்க்கையில், உன் ஊழியத்தில், உன் குடும்பத்தில், உங்கள் பிசினஸ்ல எல்லாம் முடக்கி வைத்திருக்கிற சத்துருக்களை உபவாசித்து தேவனிடத்தில் காத்திருக்கும் போது, தேவனுடைய பாதத்தில் நீ காத்திருக்கும் போது, யாக்கோபு தனக்கு உண்டான தான் வீட்டால் இருக்கிற அனைவரையும் இருக்கிற அந்நிய தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் அப்புறப்படுத்தினானாம். அன்புக்குரியவர்களே, அந்நிய தெய்வத்தை அவன் அப்புறப்படுத்தினான் என்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் ஒருவேளை விக்கிரத்தை தான் பணிந்து கொள்கிறோம் என்று. அது அல்ல. தேவனை விட்டு ஏதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்துகிறதோ அது எல்லாம் அந்நிய தெய்வம். உன்னை மனுஷன் அடிமைப்படுத்த வைக்கிறானா அது ஒரு அந்நிய தெய்வமாக இருக்கிறது. உன்னை பணம் உன்னை ஆளுகை செய்ய விரும்புகிறதா அது உனக்கு ஒரு அந்நிய தெய்வமாக இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக எல்லாம் அடங்கி நடக்க கடவுது. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக, வார்த்தையாகிய தேவனுக்கு முன்பாக எல்லாம் அடங்கி போக கடவுது. ஆனால் உலகத்தின் ஐஸ்வர்யவனாகிய உலக அதிபதியாகிய பிசாசு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசுவே 40 நாள் உபவாசித்து ஜெபிக்கும் போது அங்கே என் ஆண்டவராகிய இயேசுவை மழக்க நினைத்தான், வஞ்சிக்க நினைத்தான். கர்த்தராகிய இயேசுவோ சத்தியத்தில் நிறைந்தவராய், சத்தியபரராய், சத்தியராய், சத்தியத்தின் தெய்வமாய் அவர் இருந்தபடினாலே உலகத்தின் அதிபதி அவனை மழக்க முடியவில்லை. அவரை மழக்க முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, அவர் இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறது உண்மை என்றால், அவர் இரத்தத்தால் நீ மீட்கப்பட்டது உண்மை என்றால், அவர் இரத்தத்தினாலே நீ அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை என்றால், அவர் உன்னுடைய ஜபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறது உண்மை என்றால்,
உன் வாழ்க்கையிலே ஏன் இந்த பாவங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது? தேவனை விட்டு நீங்கள் விலகியிருப்பீர்கள் என்றால் இந்த அந்நிய தெய்வத்தை கர்வாலி மரத்தண்டிலே யாக்கோபு புதைத்தானாம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த கெதரனே ஆற்று அண்டையிலே உன்னுடைய பாவத்தை தேவனிடத்தில் சுட்டெரிக்க சாம்பலாய் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பலிபீடத்தில் ஆசாரியர்கள் என்ன செய்யணுமா? ஆடுகளை மாடுகளை வெட்டின பிறகு லேவியர்களுடைய வேலை அந்த சாம்பலை எடுத்துக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே கொட்ட வேண்டுமா? அது இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த மிருக ஜீவனுடைய எல்லா மாம்சங்களும் சுட்டெரிக்கிறதுக்கே ஒரு இடம் இருக்கும் என்றால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு உலக இரட்சகர் ஹalleluya, அன்புக்குரிய தெய்வம், அன்புக்குரிய பிரசங்கியாராகிய கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அந்த கிறிஸ்து உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய கடந்து வருகிறார். நீ உபவாசிக்கும் போது உன் அக்கிரமத்தின் கட்டுகள் உடைகிறது, உன் வியாதிகள் நீங்குகிறது, உன்னுடைய பிரச்சனைகள் நீங்குகிறது. தானியேல் என்ற மனிதனை பாருங்க. தானியேல் ஜெபிக்கிறாராம். 9ஆம் அதிகாரத்தில், தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய அவருடைய பிதாக்கள் செய்ததான பாவங்கள் எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளை பிளந்ததாம். தானியேல் 21 நாள் உபவாசிக்க தன்னை நியமித்தவனாய் இருக்கிறான். தன்னை பாவ கரையனை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என் பிதாக்களுடைய சாபத்தின் கட்டுகள் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. எங்கள் தேசம் விடுவிக்கப்பட வேண்டும். பாபிலோனின் தேசத்திலிருந்து என்னுடைய பட்டணங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். என் கோத்திரம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தானியேல் உபவாசித்து ஜெபித்தார். ஊழியர்கள் அல்ல, நாம் குடும்பத்தில் நாம் கூடி ஜெபிக்கும் போது தான் விடுதலை. ஊழியர்களோடு கூடி ஜெபிக்கிறது அது தேசத்துக்காக இருக்கலாம். உன் குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நாம் மட்டும்தான். நம்ம தான் கூடி ஜெபிக்க வேண்டும். ஆனால் தான் மத்திய சொல்லுகிறார், நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்திய 6:17 சொல்லுகிறார், நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் உள் தாப்பால் போட்டு நீ ஜெபி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கடக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கடக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தை விட்டு எழுந்து கொள்ளக்கூடாது. தாவீது பச்சைபாலோடு கூடவே தன்னுடைய தவறை அறிக்கையிடும்படியா தேவ சமூகத்தில் காத்திருந்தார். நாம் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் ஒருவேளை இந்த தவறுகள் என் வாழ்க்கையில் இருக்குது ஆண்டவரே, இந்த பாவை அடிமைப்படுத்துது ஆண்டவரே, இந்த துர்க்கிரைகள் என்னை ஆளுகை செய்யுது ஆண்டவரே, உங்கள் ரட்சிப்பினால் என்னை நிரப்புங்கப்பா என்று இந்த நாளில் நீங்கள் கேட்பீர்கள் என்றார். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ரத்தம் உன்னை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 பேதுரு 1 வார்த்தையின்படியாய் நம்மிலே நீதிமான் செய்கிறதான ஊக்கமான ஜபம் பலனுள்ளதாய் மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்தை கேட்கிற தேவன் தள்ளாதவர், கைவிடாதவர், அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய யோவான் 1:7-8 நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியபரராகிய கிறிஸ்து நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, பாவியாக என்மேல் கிருபையாயிரம் என்று அன்று இஸ்ரவேலர்கள் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தினது போல, நினைவே பட்டணத்தார் தங்கள் தேவனுடைய பாதத்தில் தாழ்த்தினது போல நாமும் தேவனுடைய பாதத்தில் தாழ்த்தும் போது அவர்கள் 40 நாள் ரெட்டை உடுத்தி பாருங்க. நினைவே பட்டணத்தாருடைய வாழ்க்கையில் கழுகு முதல் கொண்டு, குஞ்சிகள் முதல் கொண்டு, ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், மனிதர், பச்சை குழந்தை வரைக்கும் 40 நாள் உபவாசித்து ஜெபித்தார்கள். என் தேசத்தை அழித்து போடாதிரும், என் பட்டணத்தை அழித்து போடாதிரும், என் குடும்பத்தை அழித்து போடாதிரும், என் அக்கிரமங்கள்லாம் தானியேல் வெண்டிக் கொண்டது போல என்னுடைய பாதத்தில் வெண்டிக் கொள்வோம் என்றால், வெளிகரமாய் பார்க்கிற பிதா உனக்கு பலனளிப்பாராக. வெளிகரமாய் பார்க்கிற பிதா உனக்கு பலன் கொடுப்பாராக. எல்லா கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஏசாயா 58:8-9 சொல்லுகிறது, அப்போது விடிய காலம் வெளுப்பதைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சுகவாழ்வு என்றால் எல்லாரும் திருமண வாழ்க்கை குறித்து எடுக்கிறாங்க. அது அல்ல. உன் வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறதா? உன் வாழ்க்கை பாழாய் போகப்பட்டிருக்கிறதா? உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒன்றுமில்லாமல் எல்லாம் இருந்து எல்லாம் இழந்து நிற்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறபடியால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 58:8
9, 10, 11 படியே நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பாய், வற்றாத நீருட்டதைப் போல இருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லா தேவ சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிப்போமா எல்லாரும். ரீபாலா துடாபா கராபாலா சந்தாலா புதுரி விக்கரவலபா. ஆண்டவரே, இந்த குடும்பமாய் யாக்கோபு பெத்தேலுக்கு போவதற்கு தன்னை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தனக்குண்டான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினானே. பெத்தேலுக்குள் அப்பத்தின் வீடு கர்த்தர் பூஷிக்கிற இடம் என்று சொல்லி அந்த அப்பத்தின் வீட்டுக்கு நேராய் போவதற்கு தன் வழியை தேவனுக்கு நேராய் செவ்வாய்ப்படுத்தினது போல இன்றைக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் பரலோக தேவனிடத்தில் திரும்புவதற்கு தான் கூடாரத்தில் தன் பிள்ளைகள் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தர் வாசலை திறப்பதற்காய் நன்றி. இந்த மொழிபெயர்க்க மூலியமாய் விட முடியாத பாவங்கள் இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்கப்படுவதாக, வியாதியின் கூறுகள் அழிக்கப்படுவதாக, மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக, துச்சன பிரவாகம் நீங்கட்டும். தேவ பிரசன்ன பிள்ளைகளை தொடுமடியாக ஜெபிக்கிறேன். நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சுட்டி மகிழுகிற தேவக்கரம் பிள்ளைகள் மேல் அமருவதாக ஜெபிக்கிறேன். சத்துரு கிரிகள் அழியட்டும். சத்துரு அந்தகார கிரிகளை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உடைவதாக ஜெபிக்கிறோம்ப்பா. பலப்படுத்துவீராக. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்ற வாக்கின்படியே பிள்ளைகளுக்கு பலப்படுத்தி ஆரோக்கியத்தில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.